தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வன்னி பகுதியில் உலாவுகின்ற மர்மமான மனிதர்கள் குறித்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கிளிநொச்சியில் அதிகரித்திருக்கும் மதுபான சாலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. தன்னால் வழங்கப்பட்ட மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விளக்கம் ஒன்று அளித்திருக்கின்றார். அந்த செய்திகள் உட்பட இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். அண்மை காலமாக வன்னி பகுதியில் உலாவுகின்ற மர்மமான மனிதர்கள் குறித்த தகவல் ஒன்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டிப்டொப்பாக வெளிக்கிட்டு கொண்டு பெரிய ஆஃபீஸர்ஸ் மாதிரி வெளிக்கிட்டு கொண்டு அனுராதபுரம் பகுதியில் இருந்து கொஞ்சம் பேர் வெளியினமாம் வன்னி பகுதிக்கு வந்து ஒவ்வொரு வீடு வீடாக போயினமாம். ஒவ்வொரு வீடு வீடாக கேட்டுக்கள் இல்லாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளுக்க வந்து சொல்லினமாம், அனுராதபுரம் பகுதியில் வந்து சிறுவர் இல்லம் இருக்குது, அங்கே முதியோர் இல்லம் இருக்குது, அவர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் நன்கொடை சேர்க்கிறோம், எனவே வந்து நீங்கள் நன்கொடை தரணும் என்று சொல்லி ஒவ்வொரு வீடு வீடாக போய் கேட்கினமாம். கேட்குறாக்கள் வந்து கொஞ்சம் அதிகார தோரணையில் கேட்கினமாம். மக்கள் வந்து ஒருவித தயக்கத்தோட இல்லை இப்போ எங்கள்கிட்ட காசு இல்லை, நாங்கள் பிரதாரம் அப்படின்னு சொன்னாலுமே கூட விடாமல் இல்லை நீங்கள் திறத்தான் வேணும், அது சின்ன பிள்ளைகளுக்கு போகிற காசு, பெரியாக்களுக்கு போகிற காசு, நன்கொடை திறத்தான் வேணும் என்று சொல்லி கொஞ்சம் அதிகார தோரணையில் கேட்கினமாம். அதோட வந்து எல்லா வீடுகளுக்கும் வந்து கேட்டுக்கள் இல்லாமல் கதவை திறந்து கொண்டு உள்ள வரினமாம். அவர்கள் வார அந்த ஆட்டோவில் வந்து அனுராதபுரத்தை குறிக்கிற அந்த நம்பர் பிளேட் தானே அதில் இருக்காம்னு சொல்லி தகவல்கள் சொல்லுது. என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ 4 நாளைக்கு முதல் ஒரு வீட்டை போயிருக்கணும், ஒரு பௌத்த பிக்கு ஒரு ஆளும் போயிருக்கிறார். அவர் உண்மையிலேயே வந்து பௌத்த பிக்குதானா அல்லது பௌத்த பிக்கு மாதிரி வேஷம் போட்ட ஒரு ஆளான்னு தெரியல. அவரும் போனோடனே அப்போ அவரோட கூட வந்தவர் சொல்லிக்கிறார், ஐயா வந்திருக்கிறார், கதிரை எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த வீட்டில் இருந்தாக்கள் சொல்லிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருந்தாக்கள் சொல்லிக்கணும், இல்லை எங்கட விட்ட கதிரை இல்லை, வந்த விஷயம் என்னென்று சொல்லுங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி நாங்கள் நிதி சேகரிக்க வந்திருக்கிறோம், எனவே காசு தாங்கோ, பாருங்க ஐயாவே வந்து பன்சாலையிலிருந்து வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார், மினக்கட்டு வந்திருக்கிறார் என்றெல்லாம் கதை விட்டுருக்கணும். எனவே அந்த வீட்டுக்காரர் வந்து காசு கொடுக்கலையாம். இருந்த போதிலும் கூட இவர்களுடைய நடவடிக்கையில் வந்து கடுமையான சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக நிறைய குடும்பத்தினர் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். வர்றாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டிப்டொப்பாக வெளிக்கிட்டு கொண்டு ஆஃபீஸர்ஸ் மாதிரி வெறினமாம். எனவே எப்படி வந்தாலுமே வந்து மக்கள் வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. எனவே வன்னி பகுதியில் வாழ்கின்ற மக்கள், குறிப்பாக வவுனியா வடக்கு பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அந்தந்த பிரதேசங்களில் தான் கூட இந்த மாதிரி ஆக்கள் வந்து நன்கொடை கேட்கணுமாம். எனவே மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும். இந்த மாதிரி வந்து மிரட்டியோ வெரட்டியோ யாராவது கேட்டால் நீங்கள் நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை. அவர்களுக்கு அனுராதபுரத்தில் இருக்கிற சிறுவர் இல்லத்தை பராமரிக்கணும்னு சொன்னால் அங்கேயே அதை போயிட்டு ஜாசகம் எடுக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, அல்லது நன்கொடை கேட்கட்டும், அது பிரச்சனை இல்லை. எனவே நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக அனுராதபுரத்தில் இருந்து வேலமினக்கட்டு வன்னி பகுதிக்கு வெளியினம் என்று சொன்னால் அது ஒரு சந்தேகத்துக்குரிய நடவடிக்கை தான். எனவே நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. நீங்கள் போயிட்டு போலீஸில் போய் முறைப்பாடு செய்யுங்க. போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து மிரட்டி கொண்டு கேட்கணும், நன்கொடை கேட்கணும் அது என்று சொல்லி நீங்கள் முறைப்பாடு செய்யுங்க. அவர்கள் வந்து போகிற அந்த ஆட்டோவினுடைய நம்பரை வந்து நோட் பண்ணிட்டு அதையும் கொண்டு போயிட்டு போலீஸில் கொடுங்க. எனவே இப்படி வந்து கேட்கிற ஆட்களுக்கு யாருக்குமே வந்து நன்கொடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வன்னி பகுதியில் வாழ்கின்ற மக்கள் விழிப்பாக இருக்கவும், யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கொஞ்சம் கூட தயங்காமல் போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்யவும். தன்னால் வழங்கப்பட்ட மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றார். என்ன விளக்கம் என்று சொன்னால், அந்த மதுபான சாலை அனுமதி பத்திரம் பார் லைசன்ஸ் வந்து தான் வந்து ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கல, அதன் மூலம் அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்குது. அதாவது இந்த வருடத்தில் முதல் 9 மாதத்தில் வந்து 3.1 பில்லியன் ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு வருமானமாக கிடைச்சிருக்குது. எனவே வந்து நான் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கொடுத்தேன், சும்மா ஒன்றும் கொடுக்கல என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்கிறார். இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியிலே வந்து நிறைய பேர் பார் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கணும். பார் லைசன்ஸ் வாங்கி அங்கங்கே பார் எல்லாத்தையும் திறந்து அப்போ என்ன செய்திருக்கணும்னு சொல்லி இப்போதான் எங்களுக்கு வடிவா விளங்குது என்னன்னு சொன்னால், இவியல் வந்து பிஸ்னஸ் செய்திருக்கணும். அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் பெறணும் என்றதுக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து நிறைய வருமானம் பெறணும் என்றதுக்காக பார் லைசன்ஸ் வாங்கி எங்களுடைய மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி, அவர்கள் அன்றாடம் உழைக்கிற காசை உறிஞ்சி எல்லா இடம் கொண்டே மதுபான சாலைகளை போட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 மதுபான சாலைகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகம். வடக்கு கிழக்கில் இருக்கிற மாவட்டங்களிலேயே கிளிநொச்சியில் தான் அதிகம். எனவே 16 மதுபான சாலைகளை வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமிருந்து வாங்கி அதை அங்கங்கெல்லாம் போட்டு பிஸ்னஸ் செய்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு லாபம் காட்டியிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் செய்கிறீர்கள். இதில் எங்கே இருக்கு மக்கள் மேலே உள்ள அக்கறையும், மக்கள் மேலே உள்ள பற்றும் பாசமும், அல்லது தேசியத்தின் மீதான பற்றும் பாசமும்? சுருக்கமாக சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்கவே வெளிப்படையாக சொல்லிட்டார்,
3.1 பில்லியன் ரூபாய் வந்து லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இப்போ வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து இந்த பார் லைசன்ஸ் மூலமாக அந்த 3.1 பில்லியனில் எவ்வளவு காசு அங்கே போயிருக்கும், எவ்வளவு லாபம் நீங்கள் காட்டியிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்களா மக்களே, எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. எனவே எங்களுடைய ஏழை எளிய மக்களை வந்து சுரண்டி அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அந்த காசை எடுத்து கொண்டு போயிட்டு கொழும்புல கொண்டே கொடுத்திருக்கணும், லாபம் காட்டியிருக்கணும். ஸோ இதுதான் கடந்த காலத்தில் நடந்திருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து தமிழ் மக்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம், தமிழ் மக்களுக்காக பாடுபடுறோம் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களை வச்சு வியாபாரம் செய்திருக்கணும், அதில் நல்ல லாபமும் காட்டியிருக்கணும். எனவே மக்கள் விழிச்சு கொள்ளணும். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பயணித்த வாகனத்தில் மோதுண்டு 70 வயதுடைய மூதாட்டி ஒருவர் பரிதாபமான முறையிலே உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் வந்து நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருக்கின்றது. அதாவது நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய வாகனத்தில் வந்தோன்றதுக்கார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போய் கொண்டு வந்துக்கிறார். அப்போ அவருடைய சாரதி தான் வாகனத்தை செலுத்தி கொண்டு போயிருக்கார். அப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள வந்து வெண்ணப்பூவ என்ற இடத்துல இருக்கக்கூடிய பொலவத்தை என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஒரு யாசகம் எடுக்கிற ஒரு பெண், ஒரு 70 வயது மதிக்கத்தக்க யாசகம் எடுக்கக்கூடிய ஒரு பெண் வந்து வீதியை கடக்க முற்பட்டாவோ அல்லது வீதியின் கரையில் வந்து தவறுதலாக வந்தாவோ என்னவோ தெரியல, இவர்களுடைய வாகனம் போய் அந்த பெண்ணின் மேலே மோதி அந்த பெண் வந்து அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சாரதி கைது செய்யப்பட்டு நேற்று திங்கட்கிழமை மாரவில நீதிமன்றத்திலே வந்து முற்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த விபத்து சம்பந்தமாக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கை மத்திய வங்கியில் இருந்து காணாமல் போன 5 மில்லியன் ரூபாவை தேடி இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் புதிய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கை குற்றப்புலனாய்வு துறைக்கு வந்து இப்போ புதிய பணிப்பாளர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார். முதல் முறையாக இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு பெண் பணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இமேஷா முத்துமால என்றது அவாவினுடைய பேர். இப்போ அவாவினுடைய அதிரடி உத்தரவின் பேரில் இந்த விசாரணைகள் நடக்க போதாம். என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், போன வருஷம் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி இலங்கை மத்திய வங்கியில் வந்து கணக்கு பாக்கைக்குள்ள வந்து திடீரென்று 5 மில்லியன் வந்து காணாமல் போயிட்டான். அதப்படி திடீரென்று ஒரு நாளில் வந்து காணாமல் போகும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இலங்கை மத்திய வங்கியில் எவ்வளோ சிசிடி கேமராஸ் எல்லாம் இருக்கணும், திடீரென்று 5 மில்லியன் வந்து எப்படி காணாமல் போகும்? எனவே வந்து இந்த மாதிரி தான் இலங்கையில் லஞ்ச ஊழல் தலைவரி சாடுறது, அரசு அதிகாரிகள் இருந்து பெரிய பெரிய ஆக்கள் இருந்து எல்லாரும் சேர்ந்து செய்கிறது. அப்போ திடீரென்று இப்படி தான் காணாமல் போகும். எனவே வந்து இலங்கை மத்திய வங்கியில் இப்போ வெளியில் எங்கேயாவது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு எங்கேயாவது கிராமப்புறங்களில் இருக்கிற வங்கின்னு சொன்னால் பரவாயில்ல, கொழும்பில் இருக்கிற இலங்கை மத்திய வங்கியில் வந்து சிசிடி கேமரா இல்லையா? அப்போ எப்படி 5 மில்லியன் காணாமல் போகும்? எனவே இந்த சம்பவம் நடந்து இப்போ 1.5 வருஷம் ஆயிட்டுது. இப்போ வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் வந்து யார் யாருடைய தலை உருளப்போதுன்னு தெரியல. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நாளை மறுதினம் வியாழக்கிழமை கிளிநொச்சியில் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணி எதுக்காக என்று சொன்னால், கிளிநொச்சியில் அதிகரித்து வரும் மதுபான சாலைகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நாளை மறுதினம் வியாழக்கிழமை 12ஆம் தேதி காலமை 9:30 மணிக்கு டிப்போ சந்தியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பிக்க இருக்கின்றது. இதனை ஏற்பாடு செய்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பு. உண்மையிலே வந்து மிகவும் அவசியமான ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி. இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஆர்ப்பாட்ட பேரணி. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை ஒழுங்கு செய்திருக்கும் இந்த குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சிறந்த முறையில் வந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை வந்து முன்னெடுங்கோ, நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கோ. ஏன்னு சொன்னால், வடக்கு கிழக்கில் வந்து பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்ட மாவட்டங்களில் வந்து கிளிநொச்சி தான் அதிக அளவு பார் லைசன்ஸ், 16 பார் லைசன்ஸ் கிளிநொச்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கிளிநொச்சியில் வந்து எல்லா இடம் வந்து மதுபான சாலைகளை போட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து நாசமறுத்து கொண்டிருக்கணும். எனவே வந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி மிக மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி. எல்லா ஊடகங்களும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸும் போயிட்டு இதை கவர் பண்ணணும், இந்த செய்திகளை வந்து வெளியில் கொண்டுறணும். அதே நேரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்களும் யாரோ ஒரு அமைப்பு செய்கிற ஆர்ப்பாட்ட பேரணி தான் என்று இப்போது பேசாமல் இருக்காமல் நீங்களும் போய் அவர்களுக்கு ஆதரவாக கலந்து கொள்ளணும் என்றது எங்களுடைய விருப்பம். எனவே கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். எனவே நாளை மறுதினம் வியாழக்கிழமை 12ஆம் தேதி கிளிநொச்சியில் காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்திருக்கும் மதுபான சாலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் எத்தனை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளினம் என்று சொல்லி.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். நாட்டில் தற்பொழுது நிலவுகின்ற விலைவாசி அதிகரிப்பை குறிக்கும் விதமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. ஒரு ஏழை எளிய சாதாரண ஒரு பொதுமகன் போறார். அவர் சாதாரணமாக போகாமல் கொஞ்சம் குனிஞ்சொண்டு தான் போறார். அவருடைய முதுகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி பேக்கு பறக்குது, தேங்காய் பறக்குது, உப்பு பேக்கு பறக்குது. அது பறக்குதா அல்லது அவருடைய முதுகில் அடிக்குதான்னு தெரியலை, போகுதா வருதான்னு சொல்லி தெரியலை. எனவே நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனசில் என்ன தோன்றுதோ அதை கருத்தில் கீழே எழுதுங்கோ. இருந்த போதிலும் கூட இந்த விலையேற்றத்தால் இந்த ஏழை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய முதுகில் இந்த அடி விழுதுன்றதை மிக துல்லியமாக இந்த கேலி சித்திரம் காட்டுகின்றது. எனவே இதை பார்க்கும்போது உங்களுடைய மனசிலே தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.